நம்ம இன்றைக்கி ரூபிமா சமையலில் எறா பிரியாணி செய்ய போகிறோங்க. சீரக சம்பா அரிசி வச்சு நம்ம 1 கிலோ எறா பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ எறா வாங்கி க்ளீன் பண்ணினாங்க. அதில் க்ளீன் பண்ணதில் 3/4 கிலோ எறா கிடச்சிது. சீரக சம்பா அரிசி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ 1 கிலோ எறா எடுத்துட்டு அதில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது போல் ஒரு பேன் இல்லைன்னா ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு இந்த எறாவை வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்படி ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்குங்க. இதில் இருக்கிற நீர்லாம் சதன்னு வரும். அந்த நீரெல்லாம் சுண்டி இந்த மசாலாலாம் நல்லா கோட்டிங் ஆகி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ சதன்னு நீர் நிறைய இருக்குது.